Hello everyone, welcome to my channel. So after a long time நம்ம திருப்பியும் பிஜிடிஆர்பி இங்கிலீஷோட கொஷின் பேப்பர் போட போகிறோம். ஸோ நான் இன் பிட்வீனில் வந்து அந்த 10 days கிராஷ் கோர்ஸ் இருந்ததுனால யூஜிசி நெட்லேருந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி அண்ட் யூஜிடிஆர்பி ரிலேட்டடாக தான் எல்லா கொஷின்ஸும் கொடுத்துருந்தேன். ஸோ அதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அகெயின் நம்ம வந்து பிஜிடிஆர்பியோட கொஷின் பேப்பருக்கு போகிறோம். இது 2003 கொஷின் பேப்பரோட பார்ட் 3. ஆல்ரெடி வந்து 2001 கொஷின் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 2003ல் 2 பார்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ கோயிங் டு டுடேஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ், ஹூ இஸ் அசோசியேட்டட் வித் டிஜி கிராமர்? இட் இஸ் நார்ம் சாம்ஸ்கி. ஸோ டிஜி கிராமர் அப்படின்றது பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஜென்ரேட்டிவ் கிராமர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்ம் சாம்ஸ்கி வந்துட்டு நம்மளுக்கு ஐசி அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்குது. அந்த ஐசி அனாலிசிஸில் வந்து எல்லா சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரையும் கொண்டு வர முடியாது அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டை கொண்டு வந்தார். இதில் வந்து டீப் ஸ்ட்ரக்சர், சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற மாதிரி 2 இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து நான் கண்டிப்பாக சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன். செகண்ட் கொஷின், ஹூ ரோட் மார்ட்டி டி ஆர்த்தர்? இட் இஸ் டெனிசன். She is moon, but she is also everybody's moon. Through this line, Andrea del Sarto is referring to his. So, Andrea del Sarto அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு dramatic monologue written by Robert Browning. ஸோ இதில் வந்து இந்த லைன் யாருக்காக அவர் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா for his wife. Next, but at my back I always hear time's winged chariot hurrying near. Who wrote the above lines? ஸோ இது இது வந்து ஒரு மெட்டாஃபிசிக்கல் போயம்ஸில் தான் வருது. ஸோ மெட்டாஃபிசிக்கல் போயட் அப்படின்னாலே டன் அண்ட் மார்வல் தான் இங்கே இருக்கிறதுல. ஸோ அதில் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்வல். ஸோ இது எந்த போம்லேருந்து எடுத்திருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், the observation age cannot wither her about Cleopatra was made by. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டனி அண்ட் கிளியோபேட்ரா அப்படின்ற ஒரு ட்ராமா நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து கிளியோபேட்ராவை பற்றி யார் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டனியோட ஃப்ரெண்டு எனோபார்பஸ். நெக்ஸ்ட், the wood houses appear in the novel. ஸோ இட் இஸ் நாவல். நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதே பார்த்திங்கன்னா இது எல்லா நாவலுமே ஜேன் ஆஸ்டினோட நாவல். பட் நமக்கு பிஜிடிஆர்பிக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறது எதுனா எம்மா. ஸோ அதில் தான் வந்து இந்த wood houses வருது. நெக்ஸ்ட், who is the narrator in Wuthering Heights? ஸோ Wuthering Heightsல நரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நரேட்டர் இருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தர் வந்து விசிட் பண்ண வருவார். அது கொஞ்ச நாள் தங்கியிருப்பார். அவர் தான் வந்து அங்கே என்னென்னலாம் நடக்குதுன்னு நரேட் பண்ணுவார். அப்புறம் அவர் வந்து கொஞ்சம் வெளியூருக்கு போயிட்டு திருப்பியும் ரிட்டன் வருவார். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா என்ன நடந்தது அப்படின்றத வந்து அங்கே இருக்க வேலை செய்கிற ஒரு பொண்ணு வந்து நரேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 நரேட்டர். ஃபஸ்ட்டு வந்து லாக்வுட், தென் வந்து நெல்லி டீன். ஸோ அந்த நெல்லி டீன் அப்படின்றவங்க வந்து ஒரு சர்வெண்ட் மாதிரி, லாக்வுட் வந்து அங்கே வந்துட்டு போகிற கெஸ்ட், தங்கிட்டு போகிற கெஸ்ட் மாதிரி வருவாங்க. ஸோ இது வந்து ஒரு வண்டர்ஃபுல் நாவல் ரிட்டன் பை எமிலி பிராண்டி. ஸோ டைம் இருந்தால் ஃபுல் நாவலுமே படித்து பாருங்கள். நெக்ஸ்ட், who of the following first used the term the theatre of the absurd? ஸோ the theatre of absurd அப்படின்றது வந்து யார் ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்டின் எஸ்லின். ஸோ இதை வந்து ரொம்பவே ஃபேமஸாக யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா சாமுவேல் பெக்கெட். அவரோட வெயிட்டிங் ஃபார் கோடோ அப்படின்ற ஒரு பிளேயில் வந்து ரொம்பவே ஃபேமஸாக யூஸ் பண்ணியிருப்பார். அதில் வந்து எல்லாமே வந்துட்டு ரிப்பீட்டடாக இருக்கும். நம்ம எக்ஸிஸ்டென்ஷியலிசம் அப்படின்ற ஒரு இதை வந்து பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட், the essay on dramatic poesy is in the form of. ஸோ essay on dramatic poesy அப்படின்றது ட்ரைடன் எழுதினது நமக்கு எல்லாமே தெரியும், ஒரு கிரிட்டிக்கல் ஒர்க். இதில் வந்து 4 பேர் இருப்பாங்க. 4 பேரும் வந்து பேசிக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். அது ரிவர் தேம்ஸில் வந்துட்டு ஒரு போட்டில் போகிற மாதிரியும். ஐ திங்க் ஸோ 1666 வந்து ஒரு கிரேட் பிளேக் வந்தது. அது 1665 வந்து ஒரு ஃபயர் வந்தது அந்த பிரிட்டனில். அது வந்து ரொம்பவே இம்பேக்ட் பண்ணிச்சு. அந்த பிளேக் அப்போ எல்லோரும் வெளியில் வராமல் இருப்பாங்க இல்லைங்களா, அப்போ வந்து அந்த சமயத்தில் வந்துட்டு இவர் இந்த இதை எழுதுனதாக வந்து சொல்கிறாங்க. ரிவர் தேம்ஸ்லேருந்து ஒரு போட்டில் போகிறப்ப 4 ஃப்ரெண்ட்ஸு, கிரைட்டஸ், லிசிடஸ், நியாண்டர் அண்ட் இன்னொரு பேர் மறந்துட்டேன். அந்த இன்னொரு 4 பேர் வந்துட்டு போட்டில் போகிற மாதிரி அந்த 4 பேரும் வந்து ஒருத்தரை வந்து ஒருத்தர் ஒரு இதை வந்து
சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளாசிக் ஒருத்தர், மாடர்ன் ஒருத்தர், அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு ட்ராமா ஒருத்தர், மாடர்ன் ட்ராமா வந்து ட்ரைடன் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டயலாக் ஃபார்மேட்டில். நெக்ஸ்ட், who wrote the following words? If poetry comes not as naturally as the leaves to the tree, it had better not come at all. ஸோ இதை படித்து பார்க்கும்போது நமக்கு வந்து நார்மலாக வந்து லிரிக்கல் பேலட்ஸோட ப்ரிஃபேஸில் வந்து வேர்ட்ஸ் வந்து எழுதியிருப்பார். அது வந்து ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ அப்படின்னு அது கிட்டத்தட்ட அதே மாதிரியே இருக்கும். பட் இதை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா கீட்ஸ். நெக்ஸ்ட், the American scholar was addressed by Emerson in the year. ஸோ அமெரிக்கன் ஸ்காலர் அப்படின்றது வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து கிராஜுவேட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எமர்சன் வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பார். அது வந்து உடனே வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து பப்ளிஷும் பண்ணியிருப்பார். எந்த இயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1837. நெக்ஸ்ட், who wrote the essay The Dance of Shiva? It is written by ஆனந்த குமாரசாமி. ஸோ இது வந்து ஒரு இந்தியன் ரைட்டிங்கில் இருக்க ஒரு எஸ்ஸே ப்ரோஸ் ஒர்க். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 14 சாப்டர்ஸ் இருக்குது. பட் இது வந்து டைட்டில் எஸ்ஸேவா அது மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா சாப்டர் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஒன், who is the playwright noted for his absurd plays? ஸோ எந்த playwright வந்து absurd playsக்கு வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான் சாம்வேல் பெக்கெட். அவரோட ஃபேமஸ் ப்ளே வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் ஃபார் கோடோ. நெக்ஸ்ட், when Johnson remarks before greatness displayed in Milton's poem all other greatness shrink away, he is referring to. ஸோ ஒரு போமில் இருக்க கிரேட்னஸ் வந்து முன்னாடி வரத்துக்கு முன்னாடி மற்ற போயமில் இருந்த கிரேட்னஸ்லாம் வந்து ஷ்ரிங்க் ஆகிடுச்சு, குறைஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம மில்டன் பார்த்திங்கன்னா அவர் நிறைய ஒர்க் எழுதியிருக்காரு. நிறைய வந்து எல்லாமே நல்லாயிருக்கும் அவரோட ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா. பட் இருந்தாலும் நம்ம பாரடைஸ் லாஸ்ட் அப்படின்ற ஒரு ஒர்க் வந்து தான் நம்ம ரொம்பவுமே ஃபேமஸாக வந்து சொல்லிகிட்ருப்போம். அதனால் அந்த அவரோட மற்ற ஒர்க்கினுடைய கிரேட்னஸ் வந்து நமக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அந்த ஆன்சர் இஸ் பாரடைஸ் லாஸ்ட். நெக்ஸ்ட், Dorothea and Celia appear in the novel. It is Middlemarch. Next, oh, it is excellent to have a giant's strength, but it is tyrannous to use it like a giant. Who speaks these words? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெஷர் ஃபார் மெஷர் அப்படின்ற ஒரு பிளேயில் வந்து வரும். ஸோ அந்த இதில் வந்துட்டு யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இசபெல்லா. ஸோ இவங்க வந்து ஒரு நன்னா போகிறதுக்கு இருப்பாங்க. அவங்க வந்து கிளாடியோ வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்கள ரிலீஸ் பண்ணுறதுக்காக வரும்போது இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் நடக்கும். அந்த இதில் வந்து இந்த இது வரும். நெக்ஸ்ட், which of the following is not an example for portmanteau words? ஸோ portmanteau words அப்படின்னு பார்த்தாலே நம்மளுக்கு வந்து blend words. ஸோ 2 வேர்டை வந்து blend பண்ணி கொடுக்குற வேர்ட்ஸ். ஸோ brunch எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டையும் லஞ்சையும் blend பண்ணி வரது தான் வேர்ட்ஸ் தான் brunch. ஸோ இது வந்து தான் portmanteau வேர்டு இல்லை blend வேர்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதில் எந்த வேர்டு அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிவிஷன். நெக்ஸ்ட், among the following who is not primarily a playwright? ஸோ இதில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் யார் பிளேரைட் இல்லை. ஏன்னா அந்த சமயத்தில் வந்து ட்ராமாலாம் அதிகம் கிடையாது. அதுக்கப்புறம் தான் இவரோட பீரியடுக்கு அப்புறம் தான் ட்ராமாவே வர ஆரம்பிச்சிது. ஸோ யார் பிளேரைட் இல்லைன்னா சாசர். நெக்ஸ்ட், because I could not stop for death was written by Emily Dickinson. Next, Tennessee Williams, a street car named Desire was produced in. ஸோ ஸ்ட்ரீட்டோட ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ப்ளே வந்து எந்த இயரில் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 1947. நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச இயர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இயர்ஸை வந்து எது கூடயாவது ரிலேட் பண்ணி படிச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். இல்லாட்டி நம்ம ஈஸியாக சீக்கிரமாக வந்து மறந்துடுவோம். So this is for today. So hope you like this video. So if you like this video, please like, share and subscribe. Thank you.